ஹை மக்களே, கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு இதையெல்லாம் வச்சு தேங்காய் பால்லையே ஒரு குழம்பு வைக்க போகிறோம். வெஜ் கோக்னட் கறி. வாங்க எப்படி சரின்னு பார்த்தலாம். நான் குக்கரில் உருளைக்கிழங்கு ஒரு 3 வேக வச்சு எடுத்துக்கலாம். குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தேங்காய் எடுத்துக்கங்க. நான் ஒரு பெரிய தேங்காவும் ஒன்று எடுத்திருக்கேன். இஞ்சி 2 துண்டு எடுத்துக்கங்க. சோம்பு 1 டீஸ்பூன். பச்சை மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்திக்கங்க. 3 பூண்டு. தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். பால் முதல் பால் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் 2ஆம் பாலாக தேங்காவுக்கு தண்ணி ஊற்றி நான் வடித்து எடுத்து வச்சுட்டேன். நான் 2 பாலையும் ஒன்றா மிக்ஸ் தான் பண்ணியிருக்கேன். இப்போ தாளிப்பு பார்த்துக்கலாம். வானிலை தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கங்க. எண்ணெய் காஞ்ச உடனே பிரியாணி இலை 1, ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, சின்னதாக பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியது, கருவேப்பிலை 2 கொத்து. இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது வதங்கி வந்ததுக்கப்புறமா கேரட், பீன்ஸ், பட்டாணி அவங்கவுங்க தேவைக்கேற்ப சேர்த்திக்கங்க. இது எல்லாமே நான் 1 கேரட்டு, 4-5 பீன்ஸு, ஒரு 50 கிராம் அளவுக்கு பட்டாணி தான் சேர்த்திருக்கேன். இது வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துறேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. எடுத்து வச்சுருக்கிற பாலை உள்ளே ஊற்றுறேன். இது 1 லிட்டருக்கு மேலேயே வரும். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த இடத்துல டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்திக்கலாம். நான் மீடியமுக்கு குறைவாக தான் வச்சுருக்கேன். நல்ல ஒரு கொதி ஸ்டார்ட் ஆகும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கே போதும். பாருங்கள், கொதி வந்துருச்சு. ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இப்படி இருந்தால் தான் ஆப்பம், தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. நான் சாஃப்ட் தோசைக்கு தான் இன்றைக்கி இந்த குழம்பு வச்சுருக்கேன். சூப்பராக இருந்தது. ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.